தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த சாலை விபத்தினுடைய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. முதல்ல அதை பார்த்துடலாம். அலிகர் காந்தி பார்க் பகுதியில் இருக்க போனர் சந்திப்புல தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற பைக் மேல மினி வேன் மோதி இருக்கு. வேன் மோதின வேகத்துல சில மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்ட தம்பதி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனடியா பக்கத்துல இருந்தவங்க அவங்கள மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. விபத்தினுடைய காட்சிகளை தான் நாம பார்த்தோம். டெல்லியினுடைய சஞ்சய் காந்தி டிரான்ஸ்போர்ட் நகர் பகுதியில் இருக்க ஒரு கட்டிடத்தில் திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. தீ விபத்து தொடர்பாக தகவல் கிடைச்சதும் 27 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைஞ்சிருக்காங்க. பல மணி நேரமா தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில ஈடுபட்டுட்டு வந்திருக்காங்க. இதுவரை தீ முழுமையாக அணைக்கப்படவில்லைன்னு அதிகாரிகள் ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்க, தீ விபத்து எதனால ஏற்பட்டுச்சு என்பதுன்னு இன்னும் உறுதியா தெரியாத நிலையிலையும் சம்பவ இடத்தை சுற்றிலி புகை அடர்த்தியாக காணப்படுவதனாலும் அந்த பகுதி மக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பழசந்தையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால கடைகள் சேதமடைஞ்சிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். மளமளவென பற்றிய தீ அடுத்தடுத்த கடைகளுக்கு பரவினதுனால வியாபாரிகள் தங்களோட கையில கிடைச்ச பொருட்களை பத்திரமா எடுத்துட்டு ஓட்டம் பிடிச்சாங்க. இருந்தாலும் கடைகள் சேதமடைஞ்சிருக்கு. நள்ளிரவு நேரத்துல தீ விபத்து ஏற்பட்டதுனால பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருப்பதா தீயணைப்பு துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.